Taste the Daily. ரஷ்யாவில் பணியாற்றி வந்த தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர தமிழக அரசு உதவ வேண்டும் என குடும்பத்தார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்டமி கிராமத்தைச் சேர்ந்த தாயுமானவன் என்பவர் ரஷ்யாவில் பணியாற்றி வந்த நிலையில் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவ வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேர்க்கலையா என் எல்லைக்கு வரல, என் புள்ள வந்து ஒரு மாடி கேக்குறையா, என் புள்ளைய எல்லைக்கு வந்துமா என்ன பாக்குமாயா, என் புள்ள வந்து நான் பார்த்து அழுகுறதில்லையா, தொட்டு அழுகுறதில்லை, எனக்கு வேற வசதி வாய்ப்பு இல்லையா. கவர்மெண்ட் தான் என் பிள்ளைக்கு உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே டாஸ்மாக் கடை அமைவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடுவலூர் பகுதியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதிதாக கட்டிய டாஸ்மாக் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனின்றி உள்ள ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் கடை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். பிள்ளைங்க போகுது, சாயந்தரம் கரண்ட் இல்லை, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரணும், நாங்கள் ஆடு மேய்க்க போகணும், ஒரு காட்டுக்கு போகணும், எப்படி பிள்ளைங்க ஒண்டியா வரும்? இன்றைக்கி உலகம் என்ன தானே விற்கிது, அந்த அளவுக்கு ஒரு பிள்ளைங்க நாங்கள் வளர்க்குறதுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வளர்க்குறோம். இந்த பாரில் குடிச்சுக்கிட்டு தண்ணி போட்டு பிள்ளைங்க வந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன ஆகும்? பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு பிள்ளைங்க வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நாங்கள் இந்த இடத்துல வாழ முடியும்? சென்னை அடுத்த மணலி மாத்தூர் ஏரியில் தரமற்ற முறையில் அவசரமாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரிகள் முறையாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதாகவும் பெயரளவிற்கு மட்டுமே பணிகளை செய்து படகு சவாரி ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முறையாக ஏரிகளை ஆழப்படுத்தி தண்ணீர் வற்றாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் ஆளுங்கட்சியினருக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்காக அரசு அதிகாரிகள் அவசரமாக பணிகளை மேற்கொள்கிறார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏரி ஆழப்படுத்திட்டு போட்டிங் மட்டும் விட்டுருக்கிறாங்க. இப்போ மழை நேரம் தண்ணி இருக்கிறதுனால இந்த போட்டிங் இருக்கு. நாளைக்கு தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த போட்டிங்குடைய நிலை என்னன்னு தெரியல. இந்த போட்டிங் பண்றாங்க படகு சவாரின்றது வந்து உண்மையாவே பொதுமக்களின் பயன்பாட்டுக்கா இந்த ஆளுங்கட்சியினருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக பண்றாங்களா என்னன்னு பல கேள்விக்குறி இருக்குது. வேலூர் மாவட்டம் மகி மண்டலத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக விளை நிலங்களை கையகப்படுத்த அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பல்வேறு திட்டங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மீதம் இருக்கும் நிலங்களையும் அரசு கையகப்படுத்தினால் தங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விளைநிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை விடியாத அரசு கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தாலுகாவில் மகிமண்டலம் என்ற பகுதியில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்குரிய விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்துகின்றது. இதை உடனடியாக சிப்காட் என்ற பெயரிலே கையகப்படுத்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் நோக்கில் இந்த அரசு செயல்பட்டு இருக்கிறது. சென்னை வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் மாத கணக்கில் குடிநீர் வெளியேறி வீணாவதை தடுக்காமல் விடியாத அரசின் அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிக்கரணை மேம்பாலத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் நடைபெறும் நேரத்தில் தினமும் 1 மணி நேரத்திற்கு மேல் சாலையில் தண்ணீர் வீணாகி வருகிறது. இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகும் வாகன ஓட்டிகள் நிர்வாக திறன் சீரழிந்து போன ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இக்கூட்டத்தில் முறையான அழைப்பானை விடுவிக்கப்படவில்லை என கூறி பாமக உறுப்பினர் தர்ணாவில் ஈடுபட்டார். இதையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்திற்கான டெண்டர் விடுவதற்கான மன்ற பொருள் குறித்த விவாதத்தின் போது அதிமுக கவுன்சிலர் ராஜேஷ் மன்ற பொருள் நகலை கிழித்து எறிந்தார். இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்ற கூட்டத்தை கூட முறையாக நடத்த இயலாத நிலையில் திமுக அரசின் உள்ளாட்சி நிர்வாகம் செயல்படுவது அம்பலமாகியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் பாழடைந்த கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முருகப்பா நகர் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதுடன் கால்நடைகள் தவறி விழுந்து உயிரிழந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கிணற்றை சுற்றி புதர்கள் நிறைந்துள்ள நிலையில் அதில் இருந்து பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் வீடுகளுக்கு வருவதால் அச்சமடைந்துள்ள மக்கள் பாழடைந்த கிணற்றை மூட வலியுறுத்தியுள்ளனர். திருத்தணி முருகப்ப நகர் ஃபர்ஸ்ட் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்கு. அதில் நிறைய மிருகங்க ஆடு மாடு அது மாதிரி நிறைய விழுந்து இறந்துருக்கு. சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை சொல்கிறோம். திருவள்ளூர் கலெக்டர் பார்த்தீங்கன்னா அதை சரிப்படுத்தி அதை மூடி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த அகரமேல் பகுதியில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் கடைகளில் இருந்த ரொக்கம், செல்போன்கள், சிகரெட் மற்றும் இதர பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் திமுக அரசின் கேபிள் துறையினர் ரோந்து பணியில் முறையாக ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தேர்வு கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை கண்டித்து கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட இணைப்பு கல்லூரிகளுக்கான தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் திரும்ப பெற வலியுறுத்தியும் யுஜிசி விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு நிதி அளிக்காததால் பல்கலைக்கழகங்கள் கட்டணங்களை உயர்த்தி தங்களை கூடுதல் சுமைக்கு ஆளாக்கி உள்ளதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகளில் எக்ஸாம் ஃபீஸை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை விட்டுருந்தது. அது தொடர்ச்சியாக தான் அனைத்து கல்லூரிகளிலும் போராட்டங்கள் வெடிச்சது. இங்கே இருக்கிற அரசு கல்லூரி மாணவர்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் கிடையாது. எல்லாம் ஏழை எளிய மக்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் திரும்ப பெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள் புறக்கணித்து அனைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இயங்கும் அனைத்து கல்லூரிகளிலுமே புறக்கணிப்பு நடக்கும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கூரை வீட்டில் வசிக்கும் இந்திராணி என்பவர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தனக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். கொண்டசமுத்திரம் கிராமத்தில் கணவனை இழந்து கூரை வீட்டில் வாழும் இந்திராணி என்பவர் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விடியாத திமுக அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளார். ஆனால் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக தெரிவித்துள்ள அவர் கணவரை இழந்து பிள்ளைகளின் ஆதரவில் வாழும் தனக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட போதை ஆசாமிகள் காவலரை சுற்றி வளைத்து மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. மதகடியில் மது அருந்திவிட்டு சிலர் ரகளையில் ஈடுபட்டவர்களை அவ்வழியாக ரோந்து சென்ற காவலர் ஜெயக்குமார் கண்டித்துள்ளார். அப்போது அவர்கள் காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் காவலரின் இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவரை பணி செய்ய விடாமல் அடாவடியில் ஈடுபட்டனர். வேலூர் பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் பெண் ஒருவர் கோமா நிலைக்கு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ஆம்பூரைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவர் பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் அப்பெண் கோமா நிலைக்கு சென்றுள்ளார். எனவே தவறிழைத்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரசு மருத்துவமனைகளில் தொடர் குளறுபடிகள் நடக்கும் நிலையில் அமைச்சர் மாசு ஆழ்ந்த தியானத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஒரு முறை மயக்க ஊசி போட்டு இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு 6 முறை மயக்க ஊசி போட்டு இருக்காங்க அனஸ்தீஷியா டாக்டர்ஸ்க்கு. அதனால அவங்களால நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அனஸ்தீஷியா பண்ணதுனால முதுகு தண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு 2 மாசமா சிஎம்சில ரொம்ப சீரியஸா தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்க. சிவகங்கையில் தன்னார்வல சுகாதார பணியாளர்கள் ஊக்கத்தொகை வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மாதாந்திர ஊக்கத்தொகை சரிவர வழங்காததோடு இதுகுறித்து முறையிடுவோரை தரைக்குறைவாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2 மணி நேரம் பணி என கூறிவிட்டு தற்போது நாள் முழுவதும் வேலை செய்யும் நிலை உள்ளதாக கூறிய தன்னார்வல சுகாதார பணியாளர்கள் இதுகுறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். போலி விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் கவர்ச்சிகரமான திட்டங்களை ஆரம்பித்துவிட்டு அதனை சரிவர செயல்படுத்துவதில்லை என பலரும் குற்றம் சாட்டினர். 100-2000 கேஸ் வரைக்கும் இருக்கு. நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்?
அதை எப்படி நாங்கள் சரி பண்ண முடியும்? வேலை வந்து 2 மணி நேரம் சொல்லிட்டு இப்போ ஈவினிங் வரைக்கும் வேலை நடக்குது எங்களுக்கு வந்து. அப்புறம் பெட்ரோல் அலவன்ஸ் கிடையாது, ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாது. போர்ட்டலில் லாகின் டெய்லி நாங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோன்னா ஒரு 4 நாள் லாகின் பண்ணல அப்படின்னா எங்கள் சேலரி கட்டு நாங்கள் வேலைக்கு வரலன்னே சொல்லிடுறாங்க. இப்போ நாங்கள் ரீசார்ஜ் இல்லாமல் 4 நாளுக்கு லாகின் பண்ணாமல் இருக்கோம்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை வந்து கரூர் மாவட்டம் எஸ் வலையப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். மது அருந்துபவர்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் சில தினங்களுக்கு முன்பு 7 வயது குழந்தையை மதுபோதையில் இருந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்றுள்ளனர். குற்றச் செயல்கள் அதிகரிப்பதாலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாகவும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு இது கிடையாது. பஸ் நடந்து தான் ஸ்கூல் போகணும், நடந்து தான் வரணும் சார். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கழுவூர் தான் பஸ் ஏற வரணும். நைட்டு 8 மணிக்கு திருச்சி வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பெண்கள் நடந்து ஒத்தையாக தான் வருவாங்க, ஒத்தையாக தான் போவாங்க. இப்போ இந்த கடை வச்சது வந்து நெட்டுக்கு 2 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஆள் போதை உள்ளவங்க தான் நிறைய பேர். வண்டியெல்லாம் வந்து ரோட்டில் ஓட்டவே முடியல, அவ்வளோ ஒரு சிரமமாக எங்களுக்கு இருக்குது. நடந்து போகும் பயமாக இருக்குது, ஒத்தையாக நடந்து போகும், நடந்து வரும். என்ன எல்லாருமே போதையில் உள்ளவங்க தான் இருக்காங்க. குடிச்சு விட்டு ரோட்லேயே உட்காந்துருக்காங்க, ரோட்லேயே இருக்காங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பட்டா வழங்க வலியுறுத்தி முசிறி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விசாலாட்சி அம்மாள் சத்திரத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வரிகளை முறையாக செலுத்தி வரும் நிலையில் பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் இது குறித்து கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பட்டா வழங்காத நிலை நீடிக்கும் பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த பகுதி மக்கள் எச்சரித்தனர். கறிக்கோழிக்கு வளர்ப்பு கூலியாக கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் வழங்க வலியுறுத்தி பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியரிடம் கோழிக்கறி பண்ணை உரிமையாளர்கள் மனு அளித்தனர். இது தொடர்பாக ஆட்சியரை சந்தித்த பண்ணை உரிமையாளர்கள் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயரும் நிலையில் கறிக்கோழி வளர்ப்புக்கு கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடியாத அரசுக்கு கோழிக்கறி பண்ணை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசு வந்து இதில் தலையிட்டு எங்களுக்கு நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் நடுப்புற நின்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு கிலோவுக்கு 20 ரூபா உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து அரசு இதை பயன்படுத்தி எங்களுக்கு வந்து உயர்த்தி தர வேண்டும். இல்லைன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு வாரத்தில் எந்த கோழி பண்ணையிலையும் கோழி இறக்காத மாதிரி நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் முக்கிய நிர்வாகி மட்டும் வந்து ஒரு அடையாளமாக வந்து மனு கொடுத்துட்டு போயிருக்கோம். இதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பண்ணக்காரங்களும் பெரிய அளவில் போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள நாதமுனி பேருந்து நிறுத்தம் அகற்றப்பட்டதில் அந்த பகுதியைச் சேர்ந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் முதல் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் வரை பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து நிறுத்தம் அகற்றப்பட்டதால் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று பேருந்தில் ஏறும் நிலை உள்ளது. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தற்காலிக பேருந்து நிறுத்தத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இங்கே பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, அது வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இங்கே தூரமாக எல்லாரும் நடந்து போகிறாங்க, வசதி இல்லை. இங்கே தற்காலிக பேருந்து நிலையம் அமைச்சா நல்லாயிருக்கும். இந்த வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பசங்க இவங்கெல்லாம் போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களும் மார்க்கெட் போகலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். திண்டுக்கல்லில் பிரபல நகை கடையில் 1,43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடிய புகாரில் ஊழியர்கள் 3 பேர் பிடிபட்டனர். கடையில் நகைகளை தணிக்கை செய்தபோது 1010 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. விசாரணையில் ஷார்ட் நெக்லஸ் பிரிவின் மேலாளர் விடுமுறையில் இருந்தபோது தலைமை விற்பனை பணியாளர் சிவா, நகை மதிப்பீட்டாளர், காசாளர்கள், விற்பனையாளர்கள் என ஊழியர்கள் 6 பேருடன் சேர்ந்து தங்க நகைகளை திருடியது தெரிய வந்தது. வேலூர் மாநகராட்சியின் 41வது வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி முதலமைச்சருக்கு தபால் அனுப்பியும் பணிகள் நடைபெறாததை கண்டித்து பதாகையுடன் வந்த மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கஸ்பா பகுதியில் கால்வாய் வசதி இல்லாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சருக்கு தபால் அனுப்பியும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்துள்ள மக்கள் பதாகையுடன் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கால்வாய் அமைக்க கோரி முதல்வருக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்ட பிறகு 6 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. 100க்கு மேற்பட்ட மக்களுக்கு கையெழுத்து வாங்கி என்ன பண்ணோம்னாக்கா நாங்கள் மனு கொடுத்தோம். இப்போ கூட 20 பேருக்கு மேலே வந்திருக்கோம். ஆனால் வந்து எந்த நடவடிக்கை இல்லை சொல்லி இங்கே மனு கொடுத்துருக்கோம். போர்வெல் சரி செய்யவில்லை, அதுக்காக கூட மனு கொடுத்துருக்கோம். பாதாளச்சாக்கடை பண்ணி கூட அப்படியே நிற்கிது. இப்போ வந்து கால்வாய் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க போகிறாங்க, முதியோருங்க போகிறாங்க.
பெண் பிள்ளைங்க போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் அது மிச்சி தான் போகிறாங்க.